வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல கிறிஸ்பியா உள்ள நல்ல சூவியா ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஜவ்வரிசி வடை தான் செய்ய போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதே மெத்தட்ல வேக வச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு வடையா செஞ்சிருக்கேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். தக்காளி சட்னி கூட தொட்டு சாப்பிட்றப்ப. வாங்க எப்படி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியா செய்யறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் ஜவ்வரிசிய தண்ணியில ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு நான் இப்ப ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா புழு புழுன்னு ஊறி இருக்கும். இப்போ இதுல ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணிட்டு, அப்புறம் ஒரு பெரிய பச்சை மிளகாவை சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சியும் சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகத்தோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா அந்த ஜவ்வரிசியில இருக்கிற தண்ணியிலே நல்லா மாவு மாதிரி மேஷ் ஆகி வந்துடும். நீங்க நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறம் கையில இப்படி பிடிக்க வரும். கொஞ்சம் தண்ணியா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் நல்லா ஹீட் பண்ணிட்டு அதுல பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவுல நல்லா தண்ணியில கையை கழுவிட்டு குட்டி குட்டி பால்ஸா பிடிச்சிங்க அப்படின்னா சூப்பரா பிடிக்க வரும். எண்ணெய் தேய்க்க தேவையில்லை. தண்ணியில நினைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்மால் குவான்டிட்டி எடுத்துட்டு குட்டி குட்டி பால்ஸா இந்த மாதிரி உருட்டினீங்க அப்படின்னா நல்லாவே வடை தட்டுறதுக்கு வரும். இந்த மாதிரி உள்ளங்கையில வச்சு தட்டிட்டு நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம். இதுல எந்த ஷேப்ல வேணாலும் நீங்க பொரிச்சு எடுக்கலாம். நான் இன்னைக்கு வடையா தட்டி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி தட்டிட்டு எண்ணெயில சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்க முன்னாடியே வடை மாதிரி தட்டி வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பொரிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்போ 2 வடை மட்டும் போட்டுட்டு மிச்சம் இருக்க எல்லாத்தையும் வடை மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு சைடு ஒரு 2 மினிட்ஸ் வெந்ததுக்கு அப்புறம் என்னோட சைடு திருப்பி விட்டு வேக விடலாம். மேல நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சூவியாவும் சூப்பரா இருக்கும் வடை. இந்த மாதிரி நான் தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்ப இது இருக்கட்டும். நம்ம மிச்ச பேட்ச் எல்லாம் அப்படியே போட்டு எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது இன்னொரு 2 நிமிஷம் திருப்பி போட்டு வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு வேக விட்டீங்க அப்படின்னா மேலே நல்லா கருகிட்டு உள்ள நல்லா வேகாத மாதிரி இருக்கும். அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக விட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். இதே இந்த பேட்சை அப்படியே வேக வச்சு நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா வேக வச்சு அப்படியே இட்லி சட்டியில வச்சு வேக வச்சு சாப்பிடலாம். நல்லா கொலக்கட்டை மாதிரி நல்ல சூப்பரா இருக்கும். அந்த ரெசிபியும் இன்னொரு தடவை நான் ஷேர் பண்றேன் வீடியோல. நீங்க ஆயில் வேணாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி கிட்ஸுக்கு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும் போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மேல நல்ல கிறிஸ்பியா உள்ள நல்லா சூவியா டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.